வணக்கம் நண்பர்களே. வியாபார திட்டங்கள் நாம் போடும்பொழுது ஒரு தொழில் முதலீடு செய்து ஒரு வியாபாரத்தை தொடங்குகிறோம், ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறோம். மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், சிறிய கடையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வியாபார திட்டம் என்பது ஒன்று இருக்கும். அந்த திட்டத்தில் இந்த வியாபாரத்திற்கு ஏற்படக்கூடிய அல்லது ஏற்படுவதாக நாம் கணிக்கக்கூடிய அபாயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம அதை திட்டத்தில் பார்க்குறதே இல்லை. இவ்வளோ முதலீடு செய்யணும், இவ்வளோ முதலீடு செஞ்சால் இவ்வளோ விற்கும், இவ்வளோ விற்கிறதுலேருந்து நமக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும், இதுக்காக நம்ம இவ்வளோ செலவு பண்ணணும், கடை வாடகை, ஊழியர்களுடைய ஊதியம், செலவினங்கள், இப்படித்தான் நம்ம போடுற முடிய இந்த பிஸ்னஸ் த்ரெட்ஸ் அப்படிங்கிறதுல பிஸ்னஸ் பிளானுக்குள்ளே நம்ம பார்க்குறது இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அபாயங்களை நம்ம திட்டங்களில் கொண்டு வர்றதில்லை. இதனுடைய விளைவுகள் என்னது? அந்த பிஸ்னஸ் பிளானிங் ஐடியாஸ் ரொம்ப முக்கியமாக. இந்த பிஸ்னஸ் பிளானிங் ஐடியாவில் இதெல்லாம் ஏன் சேராமல் விட்டுச்சு, ஏன் ஒருவேளை கணிக்க தவறுறாங்களா, அல்லது இந்த அபாயங்களை ஆராய்வது அப்படிங்கிறது ஒரு எதிர்மறை சிந்தனை தாக்கங்களை ஏற்படுத்தும். நம்மளுடைய தாட் ப்ராசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை ஓட்டம், நம்மளுடைய சிந்தனையில் உதிக்கக்கூடிய ஆலோசனைகள் எல்லாம் ஒரு அபாயங்களை குறித்த பயமாகவே இருக்கும். நாம் எதையாவது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுவோம். ஏன்னா இதில் ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்குது. நம்ம இந்த அபாயங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ரிஸ்க் எடுக்க தயங்குவோம். நம்ம பாதுகாப்பான பொருளாதார முதலீட்டுக்குள்ளேயே நிற்போம் அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காகவே இந்த நெகட்டிவாக யோசிக்க மாட்டோம்பாங்க. அதே சமயத்தில் முழு முதலீட்டுக்கும் ஒரு பாதுகாப்பு அப்படின்னா இந்த பிஸ்னஸ் த்ரெட்ஸை பற்றி நம்ம ஆய்வு செய்கிறது தான். அப்போ ஒவ்வொரு தொழிலுக்குமான வெவ்வேறு விதமான தொழில் அபாயங்கள் இருக்கும், இந்த பிஸ்னஸ் த்ரெட்ஸ் இருக்கும். சவால்கள்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு அபாயங்கள்னு சொல்லணும்? சவால்கள், தொழில் சவால்கள் இருக்கும். த்ரெட்ஸ் அப்படின்னாலே அது பயமுறுத்தல், அச்சுறுத்தல், பயங்கரம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். சவால்கள் காத்திருக்கும். இந்த சவால்களை நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா 100% உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லான நிலையை நோக்கி போகிறதுக்கான உத்தரவாதம் இருக்குது. எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டோம். இதில் ஒரே ஒரு பிஸ்னஸ் த்ரெட்ஸில் ஜோதிடம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பங்களை பொறுத்தது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், ஒரு நிரூபிக்கப்படாத அறிவியல் முறை அப்படிங்கிறதுல ஜோதிடம் இருக்குது. அதை நீங்கள் உண்மை இல்லைன்னு தள்ளிவிட முடியாத அளவுக்கு அதில் சில உண்மைகள் அடங்கியிருக்கு. அது யாராலன்னா அது முழுமையாக படித்தவங்களால. இவங்க வியாபாரம் நல்லா நடக்குமா நடக்காதாங்கிறத கூட ஜோதிடத்தில் கேட்குற அளவுக்கு இந்த பிஸ்னஸ் பிளானில் இந்த பிஸ்னஸ் த்ரெட்ஸை சேர்க்கறது இல்லை. அதான் கேட்குறேன், அதைத்தான் என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்கள் ஜோதிடரிடம் செல்லும் பொழுது, ஒரு ஜோசியக்கார்ட்ட போகும்போது எவ்வளவு ஒரு முழு நம்பிக்கையோடு போவீங்களோ, அவர் எவ்வளவு கற்றறிந்தவர், ஜோதிட கலை அறிந்தவர் என்பது வேறு விஷயம். ஆனால் அவர் மீது முழு நம்பிக்கையோடு போகிற மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பிளானில் பிஸ்னஸ் த்ரெட்ஸை பற்றி முழுமையாக ஆய்வு செய்து கொள்ளுங்கள். அந்த முழுமையான ஆய்வினை உங்களுடைய பழக்கங்களாகவே மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு முறை பிளான் பண்ணிட்டோம், எல்லா அபாயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண வேணான்னு இல்லை. தொடர்ச்சியான மானிட்டரிங், கண்காணிப்பு, அது இந்த பிஸ்னஸ் த்ரெட்டுக்கும் ரொம்ப முக்கியம், பிஸ்னஸ் பிளானுக்கும் முக்கியம். அதான் which is behind the business plan, standing behind the business plans of business threat. ஒரு வியாபார திட்டமிடலுக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய இந்த வியாபார அபாயங்களையும் சேர்த்தே நாம் திட்டமிடுவோம். அது என்ன? ஒவ்வொரு தொழிலுக்கும் மாறுபடும் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து பேசுவோம். முக்கியமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த தொடர் உரையாடல் அப்படிங்கிறது நான் சொல்கிறதும் நீங்கள் அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுலையும் தான் நம்மளுடைய தொடர்ந்து உரையாடக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். தொடர்ந்து உரையாடுவோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.